இன்னைக்கு எபிசோடில் ஹீரோயினுக்குமே செகண்ட் ஹீரோக்கிட்ட இருந்து கால் வரும். அம்மா அப்பா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ ஹீரோயினுமே சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட வீட்டிலேருந்து கிளம்பி செகண்ட் ஹீரோட வீட்டுக்கு தான் வருவாங்க. அங்கே வந்து பார்த்தா செகண்ட் ஹீரோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாகவே அவளை வெல்கம் பண்ணுவாங்க. இவனுமே ஆப்பிளெல்லாம் வெட்டி கொடுத்து இந்தம்மா சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்மே இதெல்லாம் எதுக்கு அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றப்போ, எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வரப்போகிற, அதுக்கடுத்து எல்லா வேலையும் நீ தானமா பார்க்க போகிற, அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கப்போ அப்படியே அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிட்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இனிமேல் உன்னோட சொந்தக்காரங்க என்னோட சொந்தக்காரங்க, என்னோட சொந்தக்காரங்கள்லாம் உன்னோட சொந்தக்காரங்க அப்படின்றப்போ ஹீரோயின்மே நானும் நீங்களும் ஒரே ஃபேமிலி ஆக போகிறோம், இனிமேல் நமக்குள்ளே ஏன் இந்த வேறுபாடெல்லாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு இவனுமே சொல்லுவான், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தாம்மா, நீ சொல்கிறத கேட்குறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே போல் என்னோட சொந்தக்கார அங்கிள் ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி வேண்டியிருக்கு, நீ கூட கவர்மெண்ட்டில் எந்த ஒரு போஸ்டிங்கில் இருக்கியாமே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவருமே சொல்லுவார். அவர் அந்த அப்ளிகேஷனை உன்னோட டேபிளுக்கு தான் அனுப்பியிருக்காராம், நீ கொஞ்சம் அதை கொஞ்சம் மூவ் பண்ணி விட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோயினுமே கொஞ்சம் யோசிப்பாங்க. எனக்கு புரியுது நீ ஏன் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு, எப்போ இருந்தாலும் அவர் நம்மளோட சொந்தக்காரர் ஆகி போயிட்டாரு, அவருக்கு நம்மளை விட்டால் வேறு யாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் இந்த ஒரு உதவி மட்டும் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோயினுமே கொஞ்சம் தயங்குவாங்க. இல்லை அங்கிள், என்னால் இந்த மாதிரிலாம் உதவி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. இவனுமே எவ்வளோ கேட்டு பார்ப்பான், ஆனால் ஹீரோயினி முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களுமே போயிடுவாங்க. இதெல்லாம் கேட்குற இவனுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும். ஹீரோயினுமே அங்கேருந்து போனதுக்கடுத்து அவளை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருப்பான். இந்த பொண்ணு என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு, கல்யாணம் முடிஞ்சு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு, இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு வந்து அந்த வீடு என்னத்துக்காக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் செகண்ட் ஹீரோமே இதெல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பான். பாடு அந்த பொண்ணு எப்படி இருக்குது, ஒன்றா தான் கல்யாணம் பண்ணிக்க போகுது, ஆனால் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லுது, இப்படியெல்லாம் இருந்தால் என்னத்துக்காக அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்கிறப்போ இதெல்லாம் கேட்குற செகண்ட் ஹீரோக்குமே கொஞ்சம் கோவம் வந்துடும். அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் கெட்ட பொண்ணு இல்லை, ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செகண்ட் ஹீரோமே அங்கேருந்து போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோவோட ஸ்டெப் மதருமே ஃபேஸில் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹோம் ரெடிமி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் அவங்க பொண்ணுமே இருப்பாங்க. அம்மா இதெல்லாம் என்னது, பார்க்கவே ஒரு மாதிரி ஓங்கரிக்க வருது அப்படின்றப்போ, இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் ஃபேஸில் போடுறது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கலக்கி வச்சு அதெல்லாம் ஃபேஸில் போட்டுட்டு மீதி அந்த பவுல் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோயினுமே அங்கே வருவாங்க. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுமே அந்த பவுலை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பா. இங்கே பாரு, நீ இப்போ தான் வந்தியா, என்னோட அண்ணன் உனக்காக தான் இது ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இதெல்லாம் கேட்டுட்டு செகண்ட் ஹீரோயினுக்குமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஓ அப்படியா, பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இங்கே பாரு, பார்க்கறதுக்கு வேணால் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் என்னோட அண்ணன் இதை உனக்காகவே ரெடி பண்ணி வச்சுட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இவளுமே ஓ ஓகே ஓகே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இல்லை உனக்காக தானே ட்ரை பண்ணி வச்சாங்க, நீ சாப்பிட்டு பாரு இந்த அப்படி அப்படின்றப்போ இவ கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருப்பா. அப்போ என் அண்ணன் மேலே உனக்கு விருப்பமே இல்லைன்னு நினைக்கிறேன், அவனை பிடிக்கும்னு சொல்லி சும்மா பேச்சுக்காக சொல்லிட்டு இருக்க, அவன் உனக்காக செஞ்சு வச்சது கூட சாப்பிட மாட்டேன்றி அப்படின்றப்போ இவளுமே வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிடுவா. அதே டைமுக்கு ஹீரோட அப்பாவுமே எங்கே உங்கள் அம்மா இன்னும் காணவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அப்போ அவளுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதே டைமுக்கு அந்த பவுல் அந்த குட்டி பொண்ணு வச்சிருப்பா. ஆமாம், நீயே அந்த பவுலை கையில் வச்சிருக்க, நான் ஆல்ரெடி அதை கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போனதாச்சே மாஸ்க் போடுறதுக்காக, அதையே நீ கையில் வச்சிருக்க அப்படின்றப்போ இப்போ தான் செகண்ட் ஹீரோனிக்கே தெரியும் அவங்க மூஞ்சில் அப்ளை பண்ணியிருக்கிறத தான் இப்போ நம்ம குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உடனே பாத்ரூமுக்கு போய் அதெல்லாம் வாமிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவுமே என்ன இது இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சுட்டு இருக்கு அப்படின்றப்போ, அப்பா இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, அவ்வளோ ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பா. பிரச்சனை எதுவுமே பண்ணதில்லை, அப்போ நீயும் குடி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா குடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒன்றுமே இல்லையே, எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவாள். இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே அவனோட ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக அதே டைமுக்கு ஹீரோயின்மே அங்கே வருவா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தனியாக போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்றப்போ அவளுமே சொல்லுவாள், நான் உன்னோட அப்பாவுக்காக தான் உன்னை மீட் பண்ணவே வந்தேன், கொஞ்சம் பர்சனலாக உங்கள் அப்பாவை நான் மீட் பண்ணி பேசினேன், அவர் உங்ககிட்ட பேச சொல்லியிருந்தாரு, அதனால தான் இப்போ நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிகிட்டு இருப்பா. இதுக்கு முன்னாடி அங்கிளை பார்க்குறப்போ ரொம்ப நல்லாவே ஹெல்த்தியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது, பட் ஆனால் இந்த வாட்டி நான் அவரை மீட் பண்ணுறப்போ ரொம்பவே டல்லாக இருந்தார், எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, தயவுசெய்து நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு உன்னோட அப்பாவுக்கு, பாவம் உன்னோட அப்பா, எனக்கு தெரியுது உன்னோட விருப்பம் இந்த ரெஸ்டாரண்ட்டு தான், ஆனால் அதுக்காக உன் அப்பாவே விட்டுடாத, கொஞ்சம் உன் அப்பாவுக்குமே ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே ரெக்வஸ்ட்டாக கேட்பாங்க. ஹீரோவுமே ஹீரோயினி சொல்கிறதுனால முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அப்போ ஹீரோயின்மே இருந்துக்கிட்டு அந்த வில்லனை பற்றி இவங்ககிட்ட கேட்பா. அந்த வில்லன் யார், அடிக்கடி அந்த கம்பெனியில் பார்க்குறேனே உன்னோட கம்பெனியில், அவன் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இவனுமே அவனோட பேர் ஊர் விலாசம் எல்லாத்தையுமே சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுட்டு இவளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும், பார்க்கறதுக்கு நம்ம அப்பா மாதிரியே தெரியுது, ஆனால் இவன் ஏதோ ஒரு பேர் சொல்கிறான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின்மே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வருவாங்க. இங்கே அவங்க வீட்டில் நைட்டில் எல்லாருமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கப்போ அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பா பற்றின கனவு வந்துகிட்டே இருக்கும், அதனால் தூக்கத்தில் எழுந்துச்சி உட்காந்துடுவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின்மே அம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ உன் அப்பாவை பற்றின கனவு தான்மா, உன் அப்பாவை பற்றி எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது கனவு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அம்மா உனக்கு அப்பாவை பார்க்கணுன்னு தோணுதா அப்படின்றப்போ
அவங்களுமே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக அப்பா மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன். ஆனால் அவர் ஒரு பெரிய கம்பெனியில் பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவர் நம்ம அப்பாவா இல்லையான்னு சொல்லி எனக்கு சரியாக தெரில. ஆனால் நான் உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், நீ வேணால் பாரு அப்படின்றப்போ அவங்களுமே சரி ஓகே நான் பார்க்குறேன், நீ யாருன்னு சொல்லி மட்டும் எனக்கு காட்டு, அவர் ஒரு வேளை நம்ம அப்பாவா இல்லையான்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து எனக்கே கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும், இந்த பிரச்சனைலாம் அதுக்கடுத்து எனக்கு முடிஞ்சு போயிடும். அது உன் அப்பாவா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கிளம்பி அவங்க அப்பா இருக்க இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வருவான். அந்த வில்லன் இருக்கிற இடத்துக்கு தான் ஹீரோயினி அவள் தம்பி அம்மாவையுமே கூட்டிகிட்டு வருவாங்க. பார்த்தா அவன் அந்த இடத்துல தான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு மயக்கம் வந்துடும். அவங்க அப்பா பார்த்ததுமே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுவாங்க. மயங்கி விழுந்தோடனே இவங்க 2 பேருமே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. கரெக்டாக அந்த வில்லனுமே திரும்பி பார்ப்பான். இங்கே இவங்க 3 பேருமே இருக்கிறத பார்த்தோன்னே இவனுமே கொஞ்சம் பக்கத்தில் வரதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் இந்த டைமில் வந்தால் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல சிலை மாதிரி நின்றுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினிக்கு பயங்கரமாக கோவம் வரும். நம்ம அப்பா தான், ஆனால் நம்ம அப்பாவாக இருந்துமே நம்ம அம்மா மயங்கி விழும்போது கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே இவங்களை இங்கேருந்து வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. மயக்கம் தெளிஞ்சதுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு தம்பியை பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இந்த வில்லனை பார்க்கறதுக்காக தான் அவனோட கேபினுக்கே வருவாங்க. அங்கே வந்துட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் என்னோட அப்பா தானே அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவனுமே அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அதுக்கடுத்து அவனே உண்மையை ஒத்துப்பான். ஆமாம் நான் உன்னோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி அவருமே உண்மையை ஒத்துப்பாங்க. இவ்வளோ வருஷமாக எங்கே போனீங்க, கிட்டத்தட்ட 15 வருஷமாக என்னையும் அம்மாவை நீங்கள் தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் இந்த 15 வருஷத்தில், உங்களால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லிட்டாவது போயிருக்கலாம், சொல்லாமல் போயிட்டீங்க. நீங்கள் வச்சுட்டு போன கடனை ஃபுல்லாக அம்மா அடைச்சி எங்கள் 2 பேரையும் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு எங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு தனி ஆளாக. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கொஞ்சமாவது எங்களை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் எதையுமே யோசிச்சு பார்க்கவே இல்லைல்ல இந்த 15 வருஷத்தில், ஒரு தடவை கூட எங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க அப்பாவுமே அவன் பக்கத்தில் உள்ளதை சொல்லுவான். இங்கே பாரு, என்னை பார்க்கும்போது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரியே தெரியுது. நான் சந்தோஷமாகவே இல்லை. உங்கள் அம்மாவை எப்போ விட்டுட்டு வந்தனோ அதுலேருந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். சரியாக சாப்பிட்டது கிடையாது, நான் சரியாக தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது. உங்கள் அம்மா விட்டுட்டு வந்ததுக்கடுத்து இந்த சிட்டியில் வந்து நிறைய இடத்துல வேலை தேடினேன். எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேமிலி கிடையாது, யாருமே கிடையாது. அப்போது செகண்ட் ஹீரோனியோட அம்மா கூட பழக்கம் ஏற்பட்டு செகண்ட் ஹீரோனி அம்மாவால் தான் இவன் இவ்வளோ பெரிய இடத்துல இருப்பான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போனதுனால தான் அந்த பொசிஷனில் இவனை வச்சுருப்பாங்க. இவனுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவான். இப்போ தான் நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறப்போ இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு கோவமாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் இது பண்ணி இருந்தாலும் கொஞ்சமாவது எங்களை யோசித்து பார்த்துருக்கணும். இந்த 15 வருஷத்தில் ஒரு டைம் கூட எங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணவே இல்லைல்ல. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லாதீங்க. ஒரே ஒரு டைம் நீங்கள் எங்களை வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் என் அம்மா உங்களை பார்க்க வந்தப்போ கூட அந்த இடத்துல மயங்கி விழுந்து கிடந்தாங்க. அவங்க மயங்கி விழுந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்லீஸ்ட் பக்கத்தில் வந்து கூட பார்க்கல, தூரமாகவே நின்றுட்டு இருந்தீங்க. அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ ஒரு மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. இங்கே பாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், உன்னையும் உன் அம்மாவையும் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின்மே இதை என்கிட்ட சொல்லி எந்த யூஸுமே கிடையாது, நீங்கள் என் கூட வீட்டுக்கு வாங்க, என் அம்மா முன்னாடி இதெல்லாமே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஒன்றுமே இல்லை என்னால் இப்போதைக்கு உன் கூட வீட்டுக்கெலாம் வர முடியாது, உன் அம்மா பற்றி என்னால் எதுவுமே பேச முடியாது, நம்மளோட உறவு எப்போவோ முடிஞ்சு போயிடுச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட உறவு முடிஞ்சு போயிடுச்சு, திரும்பவும் இதை நான் புதுப்பிக்க விரும்பலை, இதுக்கடுத்து நமக்குள்ளே எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவான். இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வரும். உங்களால் நாங்கள் எவ்வளோ பிரச்சனையை தாண்டி இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறப்போ அவனுமே ரொம்ப அவசரமாக அங்கே எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசெல்லாம் எடுத்து இந்த காசை வச்சுக்கோ, இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, அது என்னால் தான், இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுப்பா. இனியும் உனக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டுச்சுன்னா நீ தாராளமாக வந்து என்னை மீட் பண்ணு, நான் உனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுனாலும் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு பயங்கரமாக காண்டாயிடும். இதுக்கடுத்து நீங்கள் யாரோ நான் யாரோ தான், இனிமேல் உங்களை எப்போதுமே நான் மீட் பண்ண மாட்டேன், நீங்களும் என் அம்மா முன்னாடி வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து அவன் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அங்கே கட் பண்ணால் மறுநாள் ஹீரோயினி வேலை பார்க்குற இடத்துல தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ அந்த டேரக்டருமே ஹீரோயின்கிட்ட பேசணும்னு சொல்லி வர சொல்லுவார். இவளுமே அவளோட கேபினுக்கு தான் வருவா. அப்போ அவருமே சொல்லுவார், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் நான் உன்னை வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் எடுத்து அதுலேருந்து இங்கை வந்துட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அதுக்குள்ளே விடுவார். ஒரு 2 சொட்டு தான் விடுவார். அந்த தண்ணி ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் மாறிடும். அப்போ அவருமே அதை எடுத்து ஹீரோயின்கிட்ட காட்டுவார். இதை பார்க்குறப்போ உனக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவளுமே அமைதியாக பார்த்துட்ருப்பா. உடனே அந்த டேரக்டர் சொல்லுவார், ஒரு சொட்டு இங்கு இந்த தண்ணி ஃபுல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்கிடுச்சு, அது மாதிரி தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பண்ணுறது அப்படின்றப்போ இவளுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க, செகண்ட் ஹீரோ பற்றி அப்படின்றப்போ
அவருமே சொல்லுவார், ஆமாம் அவன் பண்ணுற வேலையெல்லாம் உனக்கு இப்போதைக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 லவ் பண்ணுறீங்க, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டேன். அவன் இப்போ பண்ணுற எந்த விஷயமே சரி கிடையாது. இப்போ சரியாகவே அவன் இங்கே இருக்கிற எந்த வேலையுமே பண்ணுறது கிடையாது. இங்கே பாரு, அவன்கிட்ட இந்த லிஸ்ட்டை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை கூட அவன் இன்னுமே முடிக்கவே இல்லை. அவனோட வேலை எதையுமே அவன் சரிவர பண்ணவே மாட்டான். அதுக்கு பதிலாக அவன் வெளியே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறப்போ, இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காகவே இருக்கும். உண்மையா அப்படின்றப்போ, உண்மையாகவே அவன் வெளியே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். அதனால் அவன் இங்கே சரியாகவே கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்க மாட்டேன்றான். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃபே வேஸ்ட்டாக போயிடும். ஒரு சின்ன லாபத்துக்காக அவன் தன்னோட லைஃபே இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அதனால நீ அவனுக்கு பேசி புரியவை அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அந்த டேரக்டருமே. இதை கேட்டுட்டு ஹீரோயினுமே உடனே செகண்ட் ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வருவாங்க. இங்கே பார்த்தா அவன் அதுக்குரிய வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு ஹீரோயினி வந்தோடனே அந்த ஃபைலையுமே க்ளோஸ் பண்ணி வைப்பான். என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படின்றப்போ, இல்லை நான் சும்மா தான் ஏதோ சும்மா வரைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். எதெல்லாமா சொல்லி சமாளிக்க பார்ப்பான். ஆனால் இவன் நம்ப மாட்டா. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதை என்கிட்ட கொடு அப்படின்றப்போ அவன் கொடுக்கவே மாட்டான். இவளுமே டக்குன்னு அந்த ஃபைலை வாங்கி பார்க்குறப்போ ஏதோ டிராயிங் பண்ணி வச்சுருப்பான். இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிகிட்டு இருக்க, அப்போ நீ தனியாக ஒரு ப்ரைவேட் வேலை பார்த்துட்ருக்க அப்படி தானே, இங்கே வேலை பார்த்துக்கிட்டு வெளியேயும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்றப்போ, இவனுமே அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோயினுமே உண்மையை சொல்லு, இங்கே வேலை பார்த்துட்டே வெளியே ஏதாவது வேலை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.